பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜாசன வியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜாசன வியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாபதங்கள் கலிதேவன் காட்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு 2 பேர் மறதியிலும் ஒரு பெரிய அனுகிரகம். 2 பேர் மறதியிலும் ஒரு பெரிய அனுகிரகம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தமிழ் பாருங்கள். இது வந்து ஜனவரி 2024. அது அப்போ வந்த ஒரு அனுஷம் போது இது நடந்த சம்பவம். பங்காரம்மன் தோட்டம் அப்படிங்கிறது இதுக்கு நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் பிரதோஷ மாமா வீடு, மகாபரிவா கோவில் இருக்குது, அவர் வீட்டில் வச்சுருக்கார். அனுஷ பூஜை வந்து நடக்கும், ஒவ்வொரு அனுஷம் போது நிச்சயம் நடக்கும். அப்போ வந்து மெட்ராஸ்லேருந்து இவ போகிறார். அனுஷ பூஜைக்கு வழக்கமாக போகிறவர் வந்து ராஜாராமன் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பூஜைலாம் அனுஷ பூஜைலாம் முடிஞ்சு அன்றைக்கி ராத்திரி கையோட வீட்டுக்கு கிளம்புறாரு. கிளம்பும்போது ராத்திரி அவருக்கு 10 மணி ஆகிடுது அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நடந்து போய் அங்கே ஏதாவது பஸ்ஸு கிடைக்கிறதா இல்லை வண்டி கிளப்பி கிளப்பி மெட்ராஸ்க்கு போகணும் அவருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பூக்காரி, வழக்கமாக இருக்க பூக்காரி ஊற்றி அவர்கிட்ட அந்த பூக்காரி பார்த்தா கொஞ்சம் பூ கொடுப்பா, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவார். அதனால் அவர் கொஞ்சம் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பாரா இல்லை அப்பப்போ சில பேர் அதனுடைய அது தெரியாது எனக்கு, இவர் பணத்தை கொடுப்பாரான்னு. அதை பார்த்தா பூவை வாங்கிடுவார். அப்போ பார்த்து அவசரத்துக்கு நம்ம இதெல்லாம் இருப்போமே, அவள் என்ன பண்ணுறா, சாமி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு பூ வாங்காமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுத்தா, வழக்கமான பூ கொடுத்தா வாங்கிட்டார், பைசா கொடுத்தார். உடனே அவள் சொல்கிறா, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோடனே, சாமி ஒரு நிமிஷம், நீங்கள் 100 ரூபா கொடுங்க சாமி, போகிறோம். 2 மாலை ஒருத்தருக்காக கட்டின்னு வந்தேன், அந்த சாமி வராமல் போயிட்டார், நீங்கள் கொடுத்துருங்களேன் அப்படின்னாலும். இது வேறு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு போல இருக்கா, அந்த பூக்காரி கிட்ட அவன் நாரில் கட்டி அழகாக கொண்டு வந்திருக்கா பெரியவாளுக்கு. அவர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டாரா, என்னடா இது பெரிய இதுவாக இருக்குது, இது இந்த நேரத்தில் கொடுத்தா அந்த மாலையை தூக்கி நாங்கள் போகணும் மெட்ராஸுக்கு, அவர் ட்ராவல் பண்ணுற இடத்துலாம் அதை உதிர்ந்து போயிடுத்துனா வம்பாயிடும். இது என்ன பண்ணுறது, அவகிட்டையும் பளிச்சுன்னு வானான்னு சொல்ல முடியல, பழக்கப்பட்டவோ. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ, பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டார் போல இருக்குது. வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவர் கிளம்பி திருப்பி பங்காரம்மன் தோட்டத்துக்கே போனார். கொஞ்சம் தூரம் வந்துட்டார், நடந்து போய் அங்கே பெரியவா தான் அங்கே இருக்காளே, பங்காரம்மன் தோட்டத்தில் மகாபிரிவா இல்லாமல் இருப்பாளா, கொடுத்துட்டு இதை பெரியவாளுக்கு போடுங்க, அன்றைக்கி போடுறாள், அடுத்த நாள் போடுறாள், இவருடைய வேலை முடிஞ்சுது, அங்கே போட்டுருக்கோன்ட்டார். நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்க வேணாம், இங்கே பெரியவா இருக்கான்ட்டு பெரியவா கிட்ட இங்கே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நடந்து அவர் போய் பஸ்ஸை பிடிச்சாரோ இல்லை வண்டியை பிடிச்சாரோ அதை பற்றி அந்த அனுபவத்தில் சொல்லலை. அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். இந்த உடனே அடுத்த நாள் வந்து அவருக்கு கார்த்தால ஒரு ஃபோன் வருது. வந்து ஃபோன் பண்ணுறவர் அவருடைய இதை வந்து இவர் மொபைலுக்கு ஃபோன் பண்ணுற, அந்த மொபைலில் அவரோட ஃப்ரெண்டை பேரை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுறது, சிச்சோ அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்கா, என்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி நடக்கிறது, அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் ரெட்டை மாலை பெரியவாளுக்கு சாத்தணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கேன், நீங்கள் வந்து அங்கே பிரதோஷ மாமாக்க அங்கே போகிறேல அங்கே வந்து ரெட்டை மாலை வாங்கி சாத்துனுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் போல இருக்குது. அது அப்போ சொன்னது. இவர் அதை சொன்னதுக்கு இவர் வாங்கி கொடுத்துருக்கோம், இவர் மறந்து போயிட்டார். போகும்போதே வாங்கிட்டு போயிருக்கணும் அந்த பூக்காரி கிட்ட, அவங்க தானே இருந்திருப்பா, அவள் வந்திருக்க மாட்டா அந்த நேரத்தில், தெரியல, ஏதோ மிஸ் பண்ணிட்டார். இவருக்கு இல்லை, அங்கே போயிட்டார், அந்த இதை முடிச்சிட்டார், அனுஷ பூஜை முடிச்சுட்டு வரும்போது தானே அந்த பூக்காரி மடக்கினா. அப்போ கூட என்ன சொன்னார், இவருக்கு ஞாபகம் வரல. இவருடைய ஃப்ரெண்டு வந்து இவரை 2 மாலை ரெட்டை மாலையை மகாபிரிவாளுக்கு சமர்ப்பணம் பண்ண சொன்னது இவருக்கு ஞாபகம் சுத்தமாக 0%, வரவே இல்லை, மறந்து போயிட்டார். ஆனால் அந்த பூக்காரி வந்து வேறு யாரோ, அவர் இல்லை, இப்போ யாரோ இருக்காரே அவருக்கு பண்ணல, வேறு யாரோ ஒருத்தர் ஒரு 2 மாலையை கட்டி வை, நான் வரணும், அங்கே போய் பிரதோஷ மாமாவுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு போல இருக்கா. அவள் கட்டி வச்சுருக்கா. ஆனால் அந்த ஆள் வராமல் போயிட்டார். அதனால்
இவர்கிட்ட கொடுக்கலான்னு கொடுக்குறா உரிமையாக. இப்போ கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாரு, வந்துட்டார், ராத்திரி தூங்கிட்டார். காத்தால எழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வருது. அதில் பார்த்தா அந்த ஃபோனில் வரக்க பேரில் யார் இருக்காரோ அவர் ஃப்ரெண்டு அந்த ராஜாராமனுக்கு. அவர் வந்து சொல்லியிருக்கார் இவர்கிட்ட, மெனக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 8 மாலை வாங்கி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பணம் அப்புறம் கொடுத்துட்றேன், எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சர்ஜரி நடக்குது, நல்லா நடக்கணும், அதுக்கு நான் வேண்டின்னு இருக்கேன், நீங்கள் முதல்ல சமர்ப்பணம் பண்ணுங்க, அனுஷம் நல்ல நாள் நடந்துடும் ஆப்ரேஷன் சர்ஜரி நல்லபடியாக அப்படின்னு அவர் நம்பிக்கையில் சொல்லியிருக்கார். இப்போ சொல்கிறாராம் அவர் ஃபோன் பண்ணும்போது, நீங்கள் நல்ல வேலை அவர் எங்கே கொடுத்தாரு, யாரோ பூக்காரை கொடுத்தது தானே, இவர் மறந்தே போயிட்டார், நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருப்பேன் 2 ரெட்டை மாலை, எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி நல்லபடியாக நடந்தது, பெரியவாடு அனுகிரகம் தான், ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சர்ஜரி நல்லபடியாக நடந்தது, நீங்கள் அங்கே கொடுத்துருப்பேன், ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னாராம். எங்கே தேங்க்ஸ், இவர் பெரியவாளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். 2 பேர் மறந்து போயிட்டா. யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து ரெட்டை மாலை ஒன்றுன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் வரல, அவர் என்ன ஆச்சோ அவர் போயிட்டார். இவர் இருக்காரே, இவர் ராஜாராமன் ஃப்ரெண்டு, இவரை போய் 2 மாலை கொண்டு போய் அங்கே கொடுங்க பெரியவாளுக்கு, பங்காரம்மன் தோட்டத்தில் பிரதோஷ மாமா அந்த பெரியவாளுக்குன்னா அதான் மறந்து போயிட்டார். 2 பேர் மறந்துட்டார். அந்த 2 பேர் மறந்ததுலேயும் ஒரு பெரிய அனுகிரகம்னா பண்ணியிருக்கா பெரியவா அப்படின்னா, அவருடைய பக்தர் ஒருத்தரை அந்த சர்ஜரியை நல்லபடியாக நடந்து அவர் உயிர் பழக்க வச்சு அவர் வந்து தேங்க் பண்ணுற மாதிரி ஒருத்தரை பண்ணியிருக்காருன்னா, யாரையுமே எந்த ஒரு இதுலேயுமே கொண்டு விடல, இல்லை ஒரு ஏடாகடமான ஒரு இதில் பாவம் இவரை கொண்டு விடாமல் இவர் பண்ணா மாதிரி இவருக்கு பண்ணி வச்சுருக்காருன்னா பெரியவாளே பார்த்துக்கிறார். சில சமயம் நம்ம மிஸ் பண்ணால் கூட அதை பெரியவா பண்ணிவிடுவான்றது நம்மளுக்கு தோன்றது, நம்ம பண்ண வேண்டாம், இருந்தாலும் நம்ம உண்மையான பக்தியோடு இருக்கோம் அப்படின்னா அவருக்கு பாரு ராஜாராமன் அவருக்கு மறந்தே போனால் கூட பெரியவா வந்து யார் மூலமாக பண்ணி அந்த பூக்காரிக்கு ஆர்டர் பண்ணவர் மறந்து போய் இவரும் யாருக்கு சர்ஜரியோ அவர் வந்து 2 மாலை இங்கே குடுன்னு சொன்னதை அதையும் ராஜாராமன் மறந்து கடைசியில் பார்த்தா அனுகிரகம் மாத்திரம் கரெக்டாக நடந்துருது. அதனால் 2 மறதி, அந்த 2 மறதியிலையும் ஒரு பெரிய அனுகிரகம் என்ன அப்படின்னா பெரியவா காப்பாற்றி வச்சுட்டா. பெரியவா வந்து மறதியிலும் அந்த மாலையை கொண்டு போய் அங்கே கொடுக்க வச்சார், அதுவும் அனுகிரகம் தான். அதனால் அந்த தலைப்பு நம்மளுக்கு அப்படியே ஆப்டாக அமையிறது பெரியவாளுடைய அனுகிரகம் தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர மகாபிரிய பாதம் மகாபிரிய பாதம்